ஹலோ பசங்களா, வெல்கம் டு சைலம் நீட் தமிழ் சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்களா? இருக்கிற நாளெல்லாம் நல்லா படிக்கிறீங்கள? எவ்வளோ நாள் இருக்காங்க? 40 டேஸ்? நோ, 35. எஸ், 35 டேஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, அடிக்கடி வீடியோ பண்ணுறீங்க. நான் வந்து 45 டேஸோட பிளான் போட்டிருந்தாங்க. அப்புறம் 40 டேஸ்க்கு ஒரு வேற ஒரு செஷன் போட்டிருந்தாங்க. இப்போ 35 டேஸை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஓகே, உங்கள் கூடவோ இருக்கும். ஓகே, சைலம் சேனலாக ஆகட்டும், சைலம் டீம் ஆகட்டும், ஃபேக்கல்டிஸ் ஆகட்டும், பர்சனலி நானாகட்டும், எல்லாரும் உங்கள் கூட தான் இருக்கேன். ஓகே, ஃபிசிக்கலி நம்ம பார்க்கலன்னா கூட எங்களோட தாட்ஸ், எங்களோட எல்லாமே, ஓகே, எல்லாமே எப்பவுமே வந்து பசங்க எப்படி படிக்கிறாங்க, அவங்க வீட்டில் எப்படி படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்களா, அந்த யோசனை, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாமே அவங்க மேனேஜ் பண்ணுறாங்களா. ஸோ டீம் எல்லாருமே அதே யோசனையில் தான் இருக்கு. அதனால தான் வந்து உங்களுக்கு ஓகே இன்னைக்கு வந்து இந்த வீடியோ போட்டால் நல்லா இருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நெகட்டிவ் தொட்டு வந்திருக்கலாம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஏதாவது பேசணும், அவங்க கூட டைரெக்டாக போய் பேசணும். ஸோ உங்கள் ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணி பேச முடியாது. ஸோ அதனால தான் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஓகே பசங்களா, ஸோ நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கோம். ஓகே, நீங்கள் தனியாக இல்லை, வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு பார்க்கல, ரொம்ப நாளாக வீட்டில் உட்காந்தே படிச்சுட்டு இருக்கோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலை, இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஓகே, நாங்களும் உங்கள் ஃபேமிலி மாதிரி தானே அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம் முடியட்டும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரையும் பார்க்கணும். ஓகே, ஜாலியாக இருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாம் வந்து நல்லபடியாக முடிக்கணும். ஸோ பசங்களா, செஷனில் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெகுலராக படிச்சுட்டு இருப்பீங்க, கன்சிஸ்டண்டாக படிக்கிறீங்க, டைம் டேபிள் விட்டு படிக்கிறீங்க. ஆனால் இதில் வந்து யூஷுவலாக தான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, திஸ் இஸ் நாட் அ மிஷின், ரைட்? ஆமாம், நாம மிஷின் கிடையாது. வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ நமக்கு இந்த பிரெயின் இருக்குல்ல, இந்த பிரெயின் அவனுக்கு ஒரு சேச்சுரேஷன் லெவல் வரும், அடிக்கடி வரும். அவன் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும். நம்ம படிக்கிறோம், உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம், ரீட் பண்ணுறோம், ஆனால் கண்டென்ட் இங்கே ஏற மாட்டேங்குது. அந்த ஒரு பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மேபி நேற்று பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி இன்னைக்கு பண்ண போகிறீங்க. ஓகே, எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ அதை வந்து நம்ம இட்ஸ் நேச்சுரல், இட்ஸ் காமன். ஆனால் அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும். அது வரும்போது அதை நம்ம உணரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம உணரணும். ஓ, இதுதான், இது ஓகே தான், இதை வந்து இப்படி பண்ணால் நம்ம வந்து டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த போது பயப்பட தேவையில்லை, பதட்டப்பட தேவையில்லை. ஓகே பசங்களா, ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். This kind of preparation will exhaust your pain. So this kind of preparation, இந்த கைண்டை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ அந்த கைண்டு, அந்த ஒரு ஸ்டைலு, அந்த ஒரு மோடு நமக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதிலிருந்து நம்ம ஓகே, அதை விட பெட்டரான என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. இப்படி பண்ணால் அதிகமாக எக்ஸாஸ்ட் ஆகுது, இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு பசங்களா. அது சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். ஓகே, அப்போ நீங்க ஓகே, இதுக்கு பதிலாக இது பண்ணலாம். இப்படி படித்தா எனக்கு 50% தான் ரீட்டைன் ஆகுது, இப்படி படித்தா எனக்கு 80% ரீட்டைன் ஆகும். கண்டிப்பாக நம்ம அந்த மெத்தட் தானே எடுக்கணும். அவ்வளோதான் பசங்க. ஓகே, பார்க்கலாமா? எஸ் பசங்களா, சைலத்தோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ ஃபாலோ பண்ணுங்க, சைலத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீட் ப்ரிப்பரேஷன் ஃபிட்ஃபால்ஸ். நீட் ப்ரிப்பரேஷன்ல வந்து நிறைய வந்து சதிக்குழிகள் இருக்காங்க, பிட்ஃபால்ஸ் இருக்காங்க. அவாய்டிங் பிரெயின் எக்ஸாஸ்ட். நமக்கு வந்து அந்த பிரெயின் எக்ஸாஸ்ட் ஆகிறத ஓவர் கம் பண்ணித்தான் ஆகணும். இல்லாட்டி எப்படி நம்ம வந்து மே 4ஆம் தேதி எக்ஸாம் எழுதுற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்ல. இது வந்து என்ன 2 டே ஸ்டடீஸு, அப்புறம் 3 டே பிரேக்கா? இல்லை 5 டே நான் படிப்பேன் சார், அப்புறம் சாட்டர்டே சண்டே வந்து நான் வந்து ஃபுல்லாக படிக்க மாட்டேன் சார், என்டர்டைன்மெண்ட் சார், ஸ்போர்ட்ஸு சார், அப்படியெல்லாம் கிடையாது இல்லை. ஸோ இது வந்து என்னன்னா, மே 4 வரைக்கும் நம்ம டெய்லி படிக்கணும், கன்சிஸ்டண்டாக படிக்கணும். அப்படிதான் நம்ம டைம் டேபிளே செட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது எக்ஸாஸ்ட் ஆகுறது காமன். அப்போ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? பசங்களை பாருங்க, நாம படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நீட் எக்ஸாம் ஆகட்டும், மேபி நீங்க லாஸ்ட் 1 இயரா படிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்ல நீங்க 12th போர்டு முடிச்சு உடனே நீட் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கலாம். எப்படி ஆனாலும் சரி, இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல முடிய போற எக்ஸாம் இல்லை. ஸ்டில் வி ஹாவ் 35 days. ஸோ 35 into 24 hours நமக்கு இன்னும் இருக்காங்க. கரெக்டா? அப்போ அதை வந்து கன்சிஸ்டண்டா படிக்கணும்னா, அப்போ இது வந்து என்னது, மேரத்தானா இல்லை ஸ்ப்ரிண்டா? 100 மீட்டர் ரன்னிங்கா இல்லை 5 கிலோமீட்டர் ரன்னிங்கா? இட்ஸ் லைக் 5 கிலோமீட்டர் ரன்னிங்.
அப்படின்னா எடுத்த உடனே டாப் ஸ்பீடில் ஓடுனா அன்னைக்கு ஈவினிங்கே டயர்ட் ஆயிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், சிஸ்டமேட்டிக்காக ஷெடியூல் போட்டு படிங்க. அந்த ஷெடியூலில் உங்களுக்கு ஸ்லீப் இருக்கணும் 6 hours. அந்த ஷெடியூலில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு எல்லாமே டைம் ஒதுக்கணும். அந்த ஷெடியூலில் 2 மணி நேரம் படிக்கும்போது ஒரு 5 minutes எல்லாம் நீங்கள் பிரேக் எடுக்கலாம். கரெக்டாக டெய்லி பேரண்ட்ஸ் கூட பேசுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதா? ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? இப்படியெல்லாம் பண்ணாமலும் படிப்பாங்க. ஓகே, மேபி ஜஸ்ட் 2 days ஆஃப்டர் உனக்கு ஒரு எக்ஸாம் வருது, இன்னைக்கு தான் நீ படிக்க ஆரம்பிக்கிறேன்னா எஸ், இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. படிச்சுக்கிட்டே சாப்பிடுவீங்க. பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன் 2 daysக்கு அப்புறம் பேசலாம்னு சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இது வந்து ஒரு இனிமேலும் 35 days இருக்காங்கல்ல. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 100 meter ரன்னிங் மாதிரி பதட்டப்படக்கூடாது. வி ஹாவ் டு பி ஸ்டே ஃபோக்கஸ்ட். எஸ், நமக்கு ஒரு லட்சியம் இருக்குது, ஒப்ஜெக்டிவ் இருக்குது. பட் அதுக்கு கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும் சார்? நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மென்டல் என்டியூரன்ஸ் வேணும். என்டியூரன்ஸ்னா என்ன தெரியுமா? எஸ், இதுதான் என்னோட கோலு. இந்த கோலுக்காக நான் வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, இருக்கிற எல்லா நாளும் உழைச்சிக்கிட்டு இருப்பேன். அந்த ஒரு கன்சிஸ்டண்டா ஃபோக்கஸ்டா இருக்கிறேன்ல, அதுக்கு இந்த பேர் தான் மென்டல் என்டியூரன்ஸ் பசங்களா. அண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்றது வந்து ஒரு மேரத்தோனுக்காக. என்ன? இட்ஸ் லாங் ஜேர்னி. அப்போ அதுக்கு நம்ம என்ன வேணும்? நிறைய விஷயங்கள். மேரத்தான் ஓடுற அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க? அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கன்சிஸ்டண்டாக ஓடிட்டே இருப்பாங்க, நிற்க மாட்டேன். ஸ்ப்ரிண்ட்னா அப்படி இல்லை, எடுத்த உடனே ஹை ஸ்பீடு தான். ஏன்னா அது கொஞ்சம் தூரம் தானே இருக்குது, உடனே முடியும். மேரத்தான் அப்படி இல்லை. ஸோ காலையில் ஆரம்பித்தா மேபி ஈவினிங் தான் முடியும். ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ காலையில் ஸ்டார்ட் பண்ண உடனே ஹை ஸ்பீடில் ஓடினா அவனுக்கு 1 hourக்கு அப்புறம் ஓட முடியாது. ஸோ அவன் மேரத்தான்லேருந்து அவுட் ஆகிடும். ஃபினிஷிங் பாயிண்டே பார்க்க மாட்டேன். ஓகே, நமக்கு அப்படி இல்லை, நமக்கு ஃபினிஷிங் பாயிண்ட் பார்த்து தான் ஆகணும். ஓகே, ஸோ பசங்களா நாம் ஓடுறது ஸ்ப்ரிண்ட் கிடையாது. ஸோ நமக்கு வந்து ஸ்டெடி ஹேபிட்ஸில் வந்து சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த மிஸ்டேக்ஸை எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஏன்னா அந்த மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணாமல் படிச்சிங்கன்னா நம்ம வந்து பேர்ன் அவுட் ஆகிடும். பேர்ன் அவுட்னா எக்ஸாஸ்ட் ஆகிடும், டயர்ட் ஆகிடும். நமக்கு உடம்புக்கு ஆகாது. அப்புறம் உடம்புக்கு ஆகாதுன்னா எப்படி படிப்பீங்க? கரெக்டா? எஸ். ஸோ பாருங்க, கிராமிங்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வார்த்தை சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பட் கிராமிங்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மக்கப் பை ஹார்ட்டா படிக்கிறது. அந்த ஸ்டைலு ஸ்கூல்ல எல்லாம் சின்ன வயசுல எல்லாம் நம்ம எல்லாரும் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் நாங்களும் எல்லாருமே பண்ணியிருப்பேன் ஸ்கூல்ல சின்ன வயசுல எல்லாம். ஆனா அப்போ ஓகே, ஏன் அப்போ எல்லாம் கொஞ்சம் தானே படிக்க இருக்கு. ஒரு சாப்டர்னா என்ன, ஒரு பக்கம் தான் இருக்கும். அதுலயே வந்து ஒரு பாதி பேஜ் டயக்ராமா இருக்கும். ஒரு அப்பா அம்மா குழந்தை அந்த டயக்ராம்லாம் இருக்கும். அதுக்கு கீழே 2 பேராகிராஃப் இருக்கும். அதை பைஹார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 10 லைன் போயம் இருக்கும். அதை பைஹார்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அப்படியே சப்ஜெக்ட் எல்லாம் பிரிஞ்சு பெருசாகிட்டே இருக்காங்க. 11th 12th வரும்போது ஃபிசிக்ஸு அதே இருக்குது ஒரு கடல் மாதிரி, கெமிஸ்ட்ரி இருக்குது ஒரு கடல் மாதிரி. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இனிமேல் இது வேலைக்கு ஆகாது. ஆனால் சில பேர் இருக்காங்க, அப்போ கான்செப்டுவலாக யோசிக்கவே மாட்டேன், வை திஸ் அப்படின்னு யோசிக்கவே மாட்டேன். வாட் இஸ் திஸ் அது மட்டும்தான் படிப்பேன். வாட் இஸ் அப்படியே படிச்சுட்டு இருப்பேன். வாட் இஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன், வை திஸ், ஏன் இப்படி நடக்குது, ஏன் இண்டக்டிவ் எஃபெக்ட் அங்கே நடக்குது, ஏன் இங்கே நடக்கலை, ஏன் ரெசனன்ஸ் எஃபெக்ட் அங்கே நடக்குது இங்கே நடக்கல, அப்படியே வை போட்டே யோசிக்கணும். அதுதான் அழகு, படிக்கிறதுக்கு அழகு அதுதான். அது இல்லாமல் விட்டா வாட்டு படித்தா அதெல்லாம் கிராமிங், அதெல்லாம் பைஹார்ட்டு, அதனால வேலைக்கு ஆகாது. பாருங்க பசங்களா, நீங்கள் பைஹார்ட் பண்ணுற மாதிரி படித்தா பாருங்க ஸ்ட்ரெஸ்ஸு கூடும்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு கூடும் இல்லை, கரெக்டு தானே? நமக்கே தெரியும். ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லாம் பெருசாகிட்டீங்க, நமக்கே தெரியும். நான் பைஹார்ட் படித்தா இது எவ்வளோ நாள் இருக்கும். நான் இன்னைக்கு பைஹார்ட் படிக்கிறோம், மெயின் நாளுக்கு இதே டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா? அந்த யோசனை பைஹார்ட் பண்ணும்போது உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும், கூடும். இல்லை இந்த சாப்டர் படித்து முடிச்சு ஒரு மாக் டெஸ்ட் எழுதி பார்த்தேன், அந்த சாப்டரோட கொஸ்டின்ஸ் அதே ஏரியாவிலேருந்து வருது, ஆனால் என்னால் ஆன்சர் பண்ண முடியலை, ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ கிராமிங் ரைசஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் பை 40%. லாங் டேர்ம் ரிட்டென்ஷன், நமக்கு வந்து படிச்சது ரிட்டர்ன் ஆகணும் இல்லை, அது வந்து பாருங்க ட்ராப் ஆகுது, ரிட்டர்ன் பண்ண முடியலை, கண்டென்ட்டை ரிட்டென்ஷன் பண்ண முடியலை. ஸ்டூடெண்ட்ஸ் ரீகால் ஓன்லி 20% ஆஃப்டர் 7 days. ஒரு 1 வீக்குக்கு அப்புறமே படித்ததோட 20%, மொத்தம் படித்ததுலேருந்து ஓன்லி 20% மட்டும்தான் ரீட்டைன் பண்ண முடியும்னு சயின்டிஃபிக் ஸ்டடீஸும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்?
இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? ஸோ திஸ் இஸ் இன்எஃபெக்டிவ். இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு கேட்டால், எஸ், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும், ஃபிசிக்ஸாக இருந்தாலும், கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிக்கணும், கான்செப்டுவலாக படிக்கணும். பட் ஸ்டில் பை ஹார்ட் பண்ணுற மாதிரி சில ஏரியாக்கள் இருப்பாங்க. அப்போ அந்த ஏரியாவில் கிராமிங் இல்லாமல் வேற என்ன பண்ணலாம்? அது வந்து இது வந்து இன்எஃபெக்டிவ்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல. ஸோ எஃபெக்டிவாக எப்படி அந்த ஏரியாஸை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் கார்ட்ஸ்னால் என்ன? ஃப்ளாஷ் கார்ட்ஸ்னால் வந்து இப்போ பாருங்கள், ஃபிசிக்கலி சொல்ல போனால் ஒரு கார்டு மாதிரி சைஸில் இருக்கும். அதில் வந்து ஒரு பக்கம் டாபிக் எழுதலாம், அடுத்த பக்கம் அதோட பேக் சைடு இருக்குல்ல, அந்த பேக் சைடில் இந்த டாப்பிக்கோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், சென்டென்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ தட் நீங்கள் டாபிக் ஓகே படித்து பார்த்தா அவ்வளோதான். அந்த பாயிண்ட்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு ரீகலெக்ட் ஆகும் த என்டையர் திங்ஸ், ஓகே, த என்டையர் கான்செப்ட், அங்கே இருக்கிற டயக்ராம் எல்லாமே இந்த 3-4 பாயிண்ட்ஸில் ரீகலெக்ட் ஆகும். அதுதான் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். அதை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவன் மெத்தட். ஓகே, சயின்டிஃபிக்லி ப்ரூவன் மெத்தட். எஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பற்றி இங்கே பேசுகிறாங்க. ஆர் யூ கேன் என்ன பண்ணலாம்? இந்த ஏரியா ட்ரை இல்லை, நம்ம யூஸ்வலி யூஸ் பண்ணுற ஒரு டெர்மினாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த சாப்டர் எப்படி அப்படின்னு கேட்டால் சார் திஸ் சாப்டர் இஸ் வெரி ட்ரை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுவீங்கல்ல, சார் இந்த ஏரியா ட்ரையாக இருக்குன்னா என்னன்னா, நம்ம வந்து அவ்வளோ அந்த கான்செப்ட் கூட நம்ம சிங்க் ஆகலை. சில கான்செப்ட் இருக்கு, நீங்க நல்லா சிங்கா இருப்பீங்க. ஸோ நீங்க எப்பவுமே அங்கே ட்ரைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, கரெக்டா? எஸ். ஸோ அந்த மாதிரி ட்ரையான ஏரியாஸ் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஏரியாஸுக்கு நீங்க ரிப்பீட்டேஷன் கொடுக்கணும். அந்த ஏரியாஸுக்கு நீங்க பீரியாடிக்னா என்ன? ஒரு ஆஃப்டர் இன்டர்வெல் மறுபடியும் அதை படிச்சு பார்க்கணும், ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிவிஷனுக்கு நீங்கள் டைம் கொடுக்கலாம். ஓகே, இன்னைக்கு நான் படிப்பேன், ஆஃப்டர் 7 days இதே டாப்பிக்கை நான் இன்னும் படிப்பேன். ஸோ இனிமேல் 35 days இருக்கா? யூ கேன் டூ தட். ஓகே, அப்படின்னா ஒரு 1 வீக்கு அப்புறம் 5 வாரம் இருக்கும். 35 daysனா 5 வாரம், கரெக்டாக 5 வாரம். ஸோ இன்னைக்கு படிக்கிற டாபிக் ட்ரையான டாப்பிக்கா, ஆஃப்டர் 7 days மறுபடியும் நீ படிப்பேன் அப்படின்னா 5 வாட்டி பிஃபோர் எக்ஸாம் அந்த ட்ரையான ஏரியா நீ 5 வாட்டி படிக்கிற. ஸோ ஆஃப்டர் ஒரு 2-3 டைம்ஸ் படிக்கும் போதே 4th டைம் படிக்கும்போது உனக்கு அது ட்ரை மாதிரியே ஃபீல் ஆகாது. ஏன்னா அது வந்து உன்னோட மைண்டில் ஸ்டாம்ப் ஆயிடுச்சு, இனிமேல் அது போகாது. அப்புறம் 4th டைம் 5th டைம், ஆஃப்டர் 4th டைம் 5th டைம் ஓகே ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறது. டைம் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். ஓகே பசங்களா? ஸோ இனிமேலும் பாருங்கள், இன்னைக்கு எல்லா ட்ரை டாபிக் இன்றைக்கே படிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் போட்டு வைங்க. ஓகே, நான் ஒரு தியரட்டிக்கலாக சொல்கிறேன். ஓகே, அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு 5 times அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் இங்கே ரிப்பீட்டேஷனாக படிக்கணும். அப்படின்னா அது 3 times மோர் எஃபெக்டிவ். சரிங்களா? ஓகேவா? ரைட். அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஓவர் ரிலையன்ஸ் ஆன் ரோட் லேர்னிங் அண்ட் த காம்ப்ரஹென்சிவ். ரோட் லேர்னிங்னா என்ன? அதான் அப்படியே மக்கப் பண்ணுறது, அப்படியே பை ஹார்ட் பண்ணுறது. அதான் பிரச்சனை தானே. ஸோ என்ன பண்ணலாம் பாருங்க, ரோட் லேர்னிங் லீட்ஸ் டு 15% ரிட்டென்ஷன் ஆஃப்டர் 2 weeks. அவ்வளோதான் ரிட்டர்ன் பண்ண முடியுது. ஓன்லி 15% தான் நம்ம பிரெயினால, அழகான இந்த பிரெயினால ரிட்டர்ன் பண்ண முடியுது. பாவம்ல, பாருங்க. யூஸ் கான்செப்ட் மேப்பிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். கான்செப்டுவலாக படிக்கணும். கான்செப்ட் மேப்பிங்னா ஒரு டாபிக் ட்ரையாக இருக்கா, ஓகே, அப்போ அப்படின்னா அந்த டாப்பிக்குக்கும் அந்த அதே சாப்டர்ல இருக்கிற ப்ரீவியஸ் டாப்பிக்குக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு பார்க்கணும். கரெக்டா? நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ட்ரையாக இருக்குது அப்படின்னா, நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் முன்னாடி அந்த சாப்டரில் வந்து நம்ம கேல்வானிக் செல்லை படிக்கிறோம், எலக்ட்ரோட பொட்டன்ஷியலை பற்றி படிக்கிறோம். ஸோ எலக்ட்ரோட பொட்டன்ஷியலை படித்து அதிலிருந்து நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் இஎம்எஃப் ஆஃப் த செல்லும் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இந்த எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் ஆஃப் த ஹாஃப் செல், அதே மாதிரி இஎம்எஃப் ஆஃப் த செல், இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் மேத்தமேட்டிக்கலாக வந்து நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்காங்க. அந்த கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் படிக்கிறதுக்கு நமக்கு என்ட்ரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் படித்து அதில் ஒவ்வொரு டேர்ம் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் படிக்கலாம். இக்விலிபிரியத்தில் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஆகும் பை ஹார்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் வி நோ த கன்செப்சுவல், அந்த ஜேர்னி. ஓகே, இதுலேருந்து அதிலிருந்து இது அப்படின்னே போயிட்டு இருக்கும். அது வந்து ஒரு ஃப்ளோ மாதிரி போகும். ஓகே, நாம வந்து ஜஸ்ட் அதில் உட்கார்ந்தா போதும். யூ ஹாவ் டு ஜஸ்ட் என்ஜாய் த ஃப்ளோ, யூ ஹாவ் டு ஜஸ்ட் என்ஜாய் த ஜேர்னி. அது இல்லாமல் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அது பை ஹெட் பண்ணிட்டேன், இக்விலிபிரியம் ஃபார்மில் அதையும் பை ஹெட் பண்ணிட்டேன், அப்படியே போயிட்டு இருக்கும். அது ரிட்டர்ன் ஆகாதுடா, அந்த மாதிரி படித்தா ரிட்டர்ன் ஆகாது. அதனால சொல்கிறேன், யூஸ் கான்செப்ட் மேப்பிங்னா அவ்வளோதான். கனெக்ஷன். ஓகே, இந்த டாப்பிக்கும் அந்த டாப்பிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது?
தெர்மோடைனமிக்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்டர் ரொம்ப ட்ரைன்னு. அப்படின்னா நீங்கள் அதை கனெக்ட் பண்ணணும். அந்த ஸ்டார்டிங் சாப்டர் ஆரம்பிச்ச உடனே பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் படிக்க, சிஸ்டம், சரௌண்டிங்ஸ், பவுண்டரி, ப்ராசஸ்கள் படிப்பீங்க, ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் எல்லாமே கான்செப்ட்லாம் படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்டருக்கு என்டர் ஆகும்போது ஒர்க்கு ரிவர்சிபிள் இருக்குது, ரிவர்சிபிள் இருக்குது, அப்புறம் அந்த எந்தால்பினா என்ன, என்ட்ரோபினா என்ன, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா என்ன, ஸ்பான்டேனிட்டிக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மேப்பிங் போட்டு படிங்க, எல்லாமே ஈஸியாகும். ஓகே, எஸ், அண்டர்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் லீட்ஸ் டு 85% ரிட்டன்ஷன். பிரின்சிபிள்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? அதுதானே நாங்கள் டீச் பண்ணுறோம். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, இல்லாட்டி ஆஃப்லைனில் டீச்சரை கிளாஸ் எடுப்பீங்க, அதில் இருந்தாலும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறோம். இல்லை ஓகே, கிளாஸில் இருந்து புரியலை, ஸோ நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ பார்க்குறீங்க, அது புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்த உடனே வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸா ஓகே என்ன பண்ணலாம், இல்லாட்டி மைண்ட் மேப் மாதிரி எல்லாம் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இந்த சாப்டர் எனக்கு புரிஞ்சுது, ஓகே அப்படியே விட்டுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இதே சாப்டர் எடுத்து பார்த்தா அது வந்து ட்ரையாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு புரிஞ்சுதா, உடனே கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் அதுக்கு ஒதுக்குங்க. உடனே அந்த சாப்டர் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மைண்ட் மேப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், எப்படி மைண்ட் மேப் ப்ரிப்பேர் பண்ணணும் வீடியோ பண்ணியிருக்கோம். இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி அவைலபிள் தான் இந்த யூடியூப். கரெக்டாக? அப்போ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற இந்த சாப்டர் படிச்சுட்டோ இருந்தாலும் இதில் கொஞ்சம் ட்ரை டாபிக் இருக்குது. அந்த ட்ரை டாபிக் ஏதுன்னு, அந்த ட்ரை டாபிக் எல்லாம் ஏது, அதாவது கொஞ்சம் நோட் பண்ணணும்ல. இதுவும் அப்படியே உழைக்காம, புரியுதா, அப்படியே அந்த இதில் ஓகே படித்து முடிச்சுட்டோம் அடுத்த சாப்டர் அப்படின்னு போகாம நெல்லு இருங்க பாய். இந்த சாப்டரோட ஒரு சம்மரி மாதிரி எல்லாம் மைண்டில் யோசி, அட்லீஸ்ட் மைண்ட்லேயாவது யோசி. இதில் இருக்கிற ட்ரை டாபிக்ஸ் அதை நோட் பண்ணி வை. ஏன்னா இந்த ட்ரை டாபிக்ஸை நீ வந்து பீரியாடிக்காக ரிவைஸ் பண்ணணும் அதுக்காக. ஓகே, ஸோ இதெல்லாம் நீ தான் பண்ணணும்டா. இன்னொருத்தன் வந்து இதாண்டா ட்ரை டாபிக் அப்படின்னு சொன்னதான் அது அவனோட ட்ரை டாபிக், இன்னொரு கிடையாது. அவனுக்கு தான் அது எஃபெக்டிவ் ஆகும், உனக்கு எஃபெக்டிவ் ஆகுது. ஓகே, டோன்ட் காப்பி அதர்ஸ். அவங்க வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கிற பசங்களா இருக்கலாம், ஓகே, பட் ஸ்டைல் அது பாருங்க, அது அவங்களோட ஸ்டைல், அது அவங்களோட ஜேர்னி. நீங்க வேற இண்டிவிஜுவல், உங்களுக்கு தனியா தான் இருக்கணும் எல்லாமே. கரெக்டா? ஓகே பசங்களா, ஃபோக்கஸ் ஆன் வை பிஃபோர் வாட். அதான் வை, அந்த கேள்வியே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்டுக்கு கனெக்ட் ஆகுது. அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் அதான் வை இஸ் திஸ், இங்க நடக்கல, ஏன் அந்த அங்க ஒரு எக்ஸப்ஷன், ஏன் இங்க எக்ஸப்ஷன் இல்லை, அதான் வை. ஓகே, அதை விட்டுட்டு நீங்க வாட்னு கேட்டு இருக்க கூடாது பசங்களா. அண்ட் நெக்லெக்டிங் ஸ்லீப், த சைலண்ட் பிரெயின் கில்லர். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம் அடுக்கு எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி என்ன, சார் நான் எவ்வளோ மணி நேரம் தூங்கணும் சார்? நான் 4 மணி நேரம் தூங்குறேன் சார். ஏன்னா நீங்க படிச்சிருப்பீங்களா, சில பேர் இருப்பாங்க, வேற சம் பர்சனாலிட்டி, அவங்க சொல்லுவாங்க தூங்குறதே இல்லை, நான் வந்து டிராவல் பண்ணும்போது தான் தூங்குவேன். சில பேர் அப்படி சொல்லுவாங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் சொல்லுவாங்க நான் ஃப்ளைட்ல தான் தூங்குவேன். ஓகே பசங்களா, தே ஆர் சேயிங் ஓகே, அதெல்லாம் ஒன்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணதுனால, ஒன்ஸ் அவங்க ஏதோ ஒரு பொசிஷன்ல அச்சீவ் பண்ணதுனால அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு மார்க்கெட் இருக்கு. கரெக்டா? ஒரு பொசிஷன் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிளண்டர் சொன்னாலும், நீங்கள் என்ன ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறது, லாஜிக்கலாக இல்லாமல் இல்லாஜிக்கலாக, ஓகே, ஒன்ஸ் யூ ஆர் இன் ஏ பொசிஷன், நீங்கள் எதை சொன்னாலும் கேட்கறதுக்கு கொஞ்சமாவது ஆள் இருக்கும், அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. ஆனால் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் நமக்கு வந்து வி ஆர் இன் த இனிஷியல் ஸ்டேஜ், நம்ம இன்னும் எதுவும் அச்சீவ் பண்ணலை. கரெக்டாக? நமக்கு கோல் இருக்குது, அதெல்லாம் தெரியும், அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே தெரியும். ஸோ அதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணால் மட்டும் போதும். அப்படி பார்க்கும்போது சயின்டிஃபிக்கலி என்ன இருக்குது, ப்ரூவனாக என்ன இருக்குது, காலகாலமாக நம்ம ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க, என்னோட ஃபிசிக்கல் ஸ்டேட் என்ன, என்னோட ஹெல்த் கண்டிஷன் என்ன, வாட் இஸ் மை நேச்சர், இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் இன்னொருத்தனோட ஸ்பீச்சை மட்டும் கேட்டு நீங்கள் மோட்டிவேட்டட் ஆகி ஸ்லீப் டிப்ரைவ் பண்ணிடாதீங்க. ஓகே, நான் எப்போவுமே சொல்கிறது தான், மினிமம் 6 hours நல்லது. ஓகே, ஆன் அன் ஆவரேஜ் 6 hours நல்லது. இல்லாட்டி ஓகே இல்லை போதுமா, எக்ஸாம் ஆகுது சார், இனிமேல் தூங்க முடியாது அப்படின்னா ஓகே 5 hours, அதுக்கு மேலே கம்மி பண்ணிடாதீங்க. பிலோ 5 years தூங்கிடாதீங்க. 5 hours ஆகுது கன்சிஸ்டண்டாக தூங்குங்க, கண்டினியூஸாக தூங்குங்க, பிரேக் இல்லாமல் கண்டினியூஸாக தூங்குங்க. 6 hours இஸ் பெஸ்ட். எத்தனை காலமாக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், இனிமேலும் இதில் டவுட்டா? 6 hours தூங்குங்க. ஓகே, பிகாஸ் என்ன காரணம்னா நம்ம பிரெயினோட ஃபுட்டு தான் ஸ்லீப்பு. உடம்புக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு எல்லாம் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி பிரெயின் அவன் தானே வேலை பார்க்கணும், அங்கே தானே நம்ம கான்செப்ட் எல்லாம் போய் உட்காரணும், அங்கிருந்து தானே நம்ம அனாலிட்டிக்கல் அதெல்லாம் யோசிச்சு அதை வந்து இந்த கொஸ்டினுக்கு இப்படி தான் எழுதணும்னு எல்லாம் யோசிக்கிறது இந்த இடத்துல இருந்து தானே வரணும். கரெக்டா?
அப்படின்னா அவனுக்கு தேவையான ஃபுட்டு கொடுக்கணும். அதான் ஸ்லீப். ஓகே, ஸோ நீங்க ஒரு தூங்கலைன்னா என்ன தெரியுமா, அல்டிமேட்லி நீங்க குடிச்சு லீகலி இட் இஸ் லைக் ட்ரங்க். எப்படி இருக்கும், நமக்கு ப்ராப்பரா திங்க் பண்ண முடியுமா? தண்ணி அடிச்சா முடியாதுல்ல, அப்படித்தானே நமக்கு தெரியும். ஓகே, அப்படித்தானே. ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, அண்ட் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க். பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லீப்பிங் less than 6 hours have 2 times higher risk of academic failure. இப்போ இந்த காலத்தில் ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து படிக்க மாட்டேன். ஓகே, படிக்கிறதெல்லாம் விட்டு தூங்கலான்னு சொல்லி ரூமுக்கு போயிடுவேன். அப்போ அப்பா மேலே என்ன நினைப்பாங்க, ஓகே பையன் வந்து இப்போ தூங்குறாங்க, இப்போ தூங்குனா அவனுக்கு 6 hours தூக்கம் கிடைக்கும், காலை எந்திரிப்பான். ஆனால் நம்ம ரூமுக்கு போன உடனே இருக்குல்ல வில்லன் தான், ஆனால் நமக்கு வந்து ஹீரோ மாதிரி தெரியும் நம்ம மொபைல் ஃபோன். அதை எடுத்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா அவ்வளோதான். அப்புறம் எத்தனை மணி நேரம் போகும்? இருக்கிற 6 ஹவர்ஸில் 2 மணி நேரம் போகும், மேபி 4 மணி நேரம் தான் நீ வந்து ரெகுலராக தூங்குறீங்க. ஆனால் உங்க பேரண்ட்ஸ் தெரியாது. அந்த 4 மணி நேரம் தூக்கத்தால் உனக்கு எப்படி இருக்கும்? காலையில் எந்திரிச்சா யூ ஆர் நாட் எனர்ஜெட்டிக், யூ ஆர் நாட் ரிஃப்ரெஷ்ட். தூங்கி எந்திரிச்சா கிடைக்கணும்ல நமக்கு ஒரு பிரிஸ்கா, ஒரு எனர்ஜி கிடைக்கணும்ல. சில பேருக்கு இருப்பாங்க காலையில் எந்திரிச்சாலும் அது இருக்காது. ஏன், என்ன காரணம்? பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் எ ப்ராப்பர் ஸ்லீப். அது அந்த டைம்லலாம், தூங்குற டைம்லலாம் மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க. காலையில் எந்திரிச்சா கில்ட் ஃபீலிங் வேற இருக்கும். ஐயோ நேற்று இப்படி பண்ணேனே, இந்த டைம்லையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே, அந்த கில்ட் ஃபீலிங் வேற, அது ஒரு நெகட்டிவ். கில்ட்டி ஃபீலிங் வரும்போது என்ன ஆகும், அந்த அன்னைக்கு நம்ம படிக்கிறதுலும் நமக்கு வந்து ஒரு இன்வால்வ்மெண்ட் கிடைக்காம இருக்கும். கிளியரா பசங்களா? ஸோ கேட்ஜெட்ஸ் தேவை இந்த காலத்தில் வாடுறதுக்கு, அது இம்பார்ட்டண்ட்டு, படிக்கிறதுக்கும் இம்பார்ட்டண்ட், எல்லாமே ஓகே தான். பட் நீங்களாம் சின்ன குழந்தைங்க கிடையாது, நீங்களாம் பெரிய ஆளுங்க. ஸோ உங்களால் யோசிக்க முடியணும், எப்போ இதை யூஸ் பண்ணணும், எதுக்கு இது யூஸ் பண்ணணும். இப்போ என்னோட டெய்லி ருட்டீனில் இதோட பொசிஷன் எப்படி இருக்கணும், டெய்லி ருட்டீனில் இதுக்குன்னு நான் எவ்வளோ டைம் கொடுக்கணும், இதுக்குன்னு கொடுக்கும்போது அது எதுக்குன்னு கொடுக்கணும், எல்லாமே யோசிச்சு பண்ணுங்க. ஓகே, சும்மா கேஷுவலாக எடுத்து பார்க்காதீங்க இது, ஏன்னா இவங்க வந்து பெரிய ஆளு. ஓகே, சும்மா எடுத்து பார்த்தாலே பிரச்சனை ஆகிடும். அதனால எடுக்கும்போது வேணுமா வேண்டாமான்னு ஒரு வாட்டியாவது யோசிங்க, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் கையில் எடுங்க. கரெக்டா? ஓகே பசங்க, நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது யூடியூப்ல, எனக்கு தெரியும். தட்ஸ் ஐரனி. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது, நீங்கள் என்ன பார்க்குறது எல்லாமே யூடியூப்ல தானே. ஸோ நீங்களே இது என்ன லாஜிக்? ஆமாம், பட் இந்த ரியாலிட்டி இதுதான். எதுக்கு எடுக்கிறோம், எதுக்கு இது இப்போ வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சு எடுக்கிறது தான் எப்பவுமே நல்லது. ஓகே பசங்களா? ஃபைன். இக்னோரிங் ஃபிசிக்கல் ஹெல்த், அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்மளோட உடம்போட நிலைமை என்ன, நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் என்ன. நிறைய பேருக்கு வந்து, சில பேருக்கு சர்ஜரி முடிச்சிருப்பாங்க, சில பேருக்கு வந்து கண்டினியூஸாக வந்து அவங்களுக்கு இல்னஸ் இருக்க தான் செய்யும். சில பேர் டெய்லி மெடிசன் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அது ஒன்றும் இல்லாட்டி கூட சில பேருக்கு அவங்களுக்கு தூக்கம் இல்லாட்டி அவங்களோட டே ஸ்பாயில் ஆகிடும். இல்லை கரெக்டாக அவங்களுக்கு கரெக்டு டைமில் சாப்பிடலைன்னா அவங்களோட டே ஸ்பாயில். அப்படி இருக்கிறது நிறைய பேர். இல்லை கரெக்டு டைமில் லஞ்சு வரல, டென்ஷன் ஆகிடுவாங்க. கொஞ்சம் ஒரு 1 hour லேட் ஆனால் கூட அவனால் தாங்க முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களோட நிலைமை என்ன, அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டெய்லி ரொட்டீனை செட் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் உங்களை தவிர உங்களை வேற யாருக்கும் தெரியாதுடா. பசங்களை பாருங்க, prolonged sitting reduces blood flow. ஓகே, ஒரே இடத்துல உட்காந்து படி அப்படின்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். நான் ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ், நான் சொல்லுவேன் என் பொண்ணுகிட்ட, உட்காரு இங்கே உட்காந்து படி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பட் ப்ராப்ளம் மீன்ஸ், ஒரே இடத்துல நீங்க கண்டினியூஸா உட்காந்து படிக்கும்போது பிரெயினுக்கு பிளட் ஃப்ளோ இருக்காது. பாருங்க, நம்ம பிரெயின் மட்டும் இல்லை, நம்ம உடம்புல எந்த இடம் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும்னாலும் அதுக்கு வந்து என்ன ஆகணும், கரெக்டாக பிளட் பம்ப் ஆகணும். நம்ம ஹார்ட்ல இருந்து பிளட் பம்ப் ஆகிட்டே இருக்கணும். கரெக்டா? எஸ். ஸோ அது இருக்காது, அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், ஒரே இடத்துல உட்காராம, ஓகே சம்டைம் ஓகே ஒரு 1/2 hour உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் எந்திரிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணி புக் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி வேற என்ன வீடியோ, யூடியூப் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணிட்டு, ஓகே அப்படியே வாக் பண்ணிட்டு வந்து உட்காருங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி படிக்க உட்காரும்போது எப்பவுமே வந்து ட்ரிங்கிங் வாட்டரை எடுத்து வைங்க. ஓகே, அதை அடிக்கடி சிப் பண்ணிட்டு இருங்க. ஓகே, அப்படியே குடிக்கிறாதீங்க, சிப் பண்ணா போதும். ஓகே, சிப் தெரியும்ல உங்களுக்கு, தெரியும், அதை பண்ணுங்க. ஏன்னா நம்ம உடம்புக்கு வாட்டர் உள்ள போக போகத்தான் உடம்பு பியூரிஃபை ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு இருந்து என்ன ஆகும் சார், அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணணும், பாத்ரூம் போக வேண்டியிருக்கும், ஓகே வாஷ்ரூம் போக வேண்டியிருக்கும். ஸோ அப்போது அது ஒரு என்னாச்சு, எக்ஸசைஸ் ஆகிடுச்சு. ஒரே இடத்துல உட்கார முடியாது. சில பேர் வாஷ்ரூம் போகணுமே அதனாலே தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க. அப்படி இல்லை, தண்ணி குடிங்க, அது உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, நீங்கள் அடிக்கடி வாஷ்ரூம் போகணும், அதுவும் உடம்பு நல்லது தான். போய் வரணும், வந்து உட்காரும்போது ஓகே இன்னொரு எனர்ஜி கிடைக்கும்.
அது இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்தா யூ மே ஃபீல் ஸ்லீப்பி, யூ மே ஃபீல் டல்னஸ், அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். கரெக்டா? பூஸ்ட் பிரெயின் பவர், எக்ஸசைஸ் ப்ரொமோட் நியூரான். ஓகே, நம்ம பிரெயின் பவர் அப்போ எப்படி நம்ம வந்து பூஸ்ட் பண்ணுறது? இவன் தானே நமக்கு எல்லாமே. அப்போ பூஸ்ட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு நீங்கள் மைல்டாக எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப ஹெக்டிக்காக பாடி பில்டர்ஸ் எல்லாம் மாதிரி அதெல்லாம் கிடையாது. வெயிட் லிஃப்டிங் எல்லாம் பண்ணணும் சொல்லலை. ஜஸ்ட் மைல்டு எக்ஸசைஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் ஜம்பிங் ஹேக்ஸ் இருக்கும், தெரியல உங்களுக்கு? இப்போ நம்ம ஜஸ்ட் இப்படி ஜம்ப் பண்ணலாம், இது ஒரு இல்லை, அதே மாதிரி இந்த மாதிரி இதுக்கு இது மாதிரி ஜம்பிங் ஹேக்ஸ் பண்ணலாம். ஓகே, அது மாதிரி கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதுக்கு வேணாம் நீங்கள், இல்லை ஹாஃப் அன் ஹவர் வேணாம், அது வேணாம் 15 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் டூ இட். ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணி, ஓகே புரியுதுல்ல, அதெல்லாம் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. இல்லை அது வந்து காலையில் மட்டும் இல்லை. ஓகே, ரொம்ப டயர்டாக இருக்கா, ஓகே நீங்கள் ஆஃப்டர்நூன் படிக்க உட்காடுறீங்க, சாப்பிட்ட உடனே எதுவும் பண்ணிடாதீங்க. வேறு டைமில், ஈவினிங் டைமில் வேணால் பண்ணிக்கலாம், நல்லது தான், எந்த தப்பும் இல்லை. ஓகே, அதே மாதிரி நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு சில பேர் சொல்லுவாங்க, இப்படி ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபிங்கர்ஸை வந்து இப்படி லைக் திஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது இருக்குல்ல, இது வந்து இஸ்லாமியர்கள் வந்து நம்ம தஸ்பீஹ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம யோகிகள் மெடிடேஷன்லாம் பண்ணும்போது இப்படி தான் டச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபிங்கர்ஸோட இந்த எண்ட் இருக்குல்ல, இந்த ஃபிங்கரை வச்சு இந்த டச் பண்ணுறது ஒரு பிரெயினுக்கு இதெல்லாம் பூஸ்ட் பண்ணுவாங்க, நியூரான் பூஸ்டிங். அதெல்லாம் நான் சொன்னதில்லை, நான் சும்மா சொன்னதில்லை. எஸ், திஸ் ஆர் ஆல் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். ஓகே, அதே மாதிரி ஒரு கையை வந்து இந்த கையை வச்சு இப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த பெருவிரலால் இந்த இடத்துல மசாஜ் பண்ணலாம். பாருங்கள், தெரியுதா? இப்படி வச்சு இந்த இடத்துல மசாஜ் பண்ணுறது. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணலாம். ஃபைன், ஓகே இல்லை இதுல நம்பிக்கை இல்லையா? ஓகே, அதெல்லாம் நம்பிக்கை, இதெல்லாம் ஓகே. சில பேருக்கு இதெல்லாம் என்ன, ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். நீங்கள் ஜஸ்ட் டூ மைல்டு எக்ஸசைசஸ், ரொம்ப ஹெக்டிக்காக பண்ணாதீங்க. எப்படி அப்படின்னா அதில் வந்து கிராம்பாகி ஐயோ சார் என்னோட நீ வலிக்குதே, என்னோட எனக்கு பேக் பெயின் வந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கு வேற டாக்டருக்கு போய் டைம் போகும். அப்படி ஹெவியாக எதுவும் பண்ணிடாதீங்க. புஷ்அப் எடுக்கிறதெல்லாம் ஓகே எடுத்துக்கோங்க, ஒரு 10 புஷ்அப் போதும். நீங்கள் 50 புஷ்அப் எடுப்பீங்க, எனக்கு தெரியும், நீங்கள்லாம் ரொம்ப ஹெல்த்தி. ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, இப்போ காம்படிஷன்லாம் கிடையாது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ 10 புஷ்அப்ஸ். ஓகே ஃபைன், கிளியர். ஓகே பசங்களா, அப்புறம் என்ன? ஐசோலேஷன் த மோட்டிவேஷன் ட்ரைன். பாருங்க, நாமெல்லாம் சோஷியல் அனிமல், ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் அனிமல். கரெக்டா? தனியாலாம் வாழ முடியுமா? கொரோனா டைமில் நாமெல்லாம் ஐசோலேஷனில் இருந்தோம். வீட்டுக்குள்ளேயே ஐசோலேஷனில் இருக்க வேண்டியது எவ்வளோ கஷ்டம். அவ்வளோ கஷ்டம் இல்லை சார், ரொம்ப நிம்மதியாக இருந்தேன் அப்படியா? ஆனால் பேசிக்கலி நமக்கு வந்து அப்படி இருக்க முடியாது இல்லை. நமக்கு வந்து எப்பவுமே வந்து யாராவது கூப்பிட்டுருணும் இல்லை, அம்மா அப்பா இல்லை ஃப்ரெண்ட்ஸு, அவங்க பேர் கூப்பிடுவாங்க, அவங்க வந்து பேசணும், நாம் அவங்கள போய் பார்க்கணும் இல்லை. ஒரு நாளைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரையும் வெளியே போகலை, அப்படியா இருந்தால் ஈவினிங் ஆகும்போது ஒரு 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 ஹாஃப் அன் ஹவராவது வெளியே இல்லை, சைக்கிள்னா சைக்கிள், இல்லை டூ வீலர் அதை எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்தால் கொஞ்சம் ரிஃப்ரெஷ்டாக இருப்பேன். பிகாஸ் வி ஆர் அ சோஷியல் அனிமல். நமக்கு வந்து ஒரே இடத்துல வந்து அப்படியே தனியாக இருக்க முடியாது. லான்லினஸ் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஸோ படிக்கும்போது எப்படின்னா நமக்கு வந்து எல்லார் கூடயும் ஒரே டைமில் சோஷியலாக இருக்க முடியாது இல்லை. ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடப்பாங்க, நம்ம வந்து மேபி ஜஸ்ட்டு போய் அப்போ வர வேண்டியிருக்கும், அங்கேயே இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப வலி உள்ளே இருக்குது. ஏன்னா எல்லாரும் மாதிரி எனக்கு என்ஜாய் பண்ண முடியலையே. பட் த ப்ராப்ளம் இஸ் நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணலாம். எப்படி தெரியுமா? உங்களை மாதிரியே ஸ்டடி குரூப் இருக்குல்ல, உங்களை மாதிரியே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு குரூப் இருக்கும்ல, உங்கள் ஸ்கூலில் இருக்கும், இல்லை உங்கள் கோச்சிங் சென்டரில் இருப்பாங்க, இல்லாட்டி உங்கள் நியர்பை நெய்பர்ஹுட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் கம்பெனி வச்சுக்கோங்க. இடைக்கிடைக்கு எப்படின்னா ரெகுலராக இல்லைன்னா கூட ஆஃப்டர் எ வைல் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கோங்க ஒன்றா சேர்ந்து. ஆன்லைனில் ஆஃப்லைன் டிஸ்கஷன். ஓகே, உங்களோட வீட்டுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்கள், இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு நீங்கள் போங்க. ஒரு 4-5 பேர் இல்லை மினிமம் ஒரு 3 பேர் அந்த மாதிரியெல்லாம் உட்காந்து டாப்பிக்கை செலக்ட் பண்ணிக்கோ. அடுத்த வாரம் நம்ம இந்த சாப்டரை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ அவன் படிச்சுட்டு வருவாங்க, நீங்கள் கொஞ்சம் பிவைக்யூஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் அங்கே கேட்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லது தான், சோஷியலைஸ் ஆகும். ஆனால் அங்கே போகும்போது ரொம்ப தெளிவாக இருக்கணும், நம்ம இது போகிறது டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக படிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, இதை பற்றி எக்ஸாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் வரும். ஓகே, நானும் பண்ணுவேன், அவன் வந்து சூப்பராக பண்ணுறேன், அவங்ககிட்ட இருந்து சில டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதை வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் ஆக்சுவலி ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம். ஓகே,
கரெக்டாக பசங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்மால் பியர் குரூப் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த லான்லினஸை டேக்கிள் பண்ணலாம். ஸோ தட் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். பிகாஸ் எப்போவுமே வந்து பாருங்க, ஒரே எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உட்காந்து பேசும்போது அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். அதே இடத்துல நீங்கள் தனியாக உட்காந்து அதே எக்ஸாம் பற்றி யோசிங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கூடும். ஒரு குரூப்பாக உட்காந்து அதே எக்ஸாம் பற்றி யோசிங்க, அங்கே கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கும். கரெக்டா சீரியஸ்னஸ் இருக்கும், அதே டைமில் கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ ஃபன் எலிமெண்ட்ஸ் வேணும். லைஃப் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகணும்னா ஃபன் எலிமெண்ட்ஸ் வேணும். கரெக்டா பசங்களா? என்ன சொல்றாங்க? டேக்கிங் மாக் டெஸ்ட். மாக் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல வந்து மாக் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ஆனால் சில பேர் இருக்காங்க, மாக் டெஸ்ட் ஓகே சொல்றாங்கல்ல, மாக் டெஸ்ட் எழுதணும், நானும் எழுதுறேன். ஆனால் மாக் டெஸ்ட் எழுதினா அவ்வளோதான், அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பர் அங்கே போட்டுருவாங்க. அந்த கொஸ்டின்ஸ் அப்புறம் பார்க்கவே மாட்டேன். அதில் எனக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு கூட பார்க்க மாட்டேன். எனக்கு எவ்வளோ பாசிட்டிவ் எவ்வளோ நெகட்டிவ் வந்திருக்கு, ஏன் இதெல்லாம் நெகட்டிவ் வந்திருக்கேன், அது பண்ணணும். அதுக்கு பேர் அனாலிசிஸ். அந்த அனாலிசிஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா. இஃப் யூ ஆர் நாட் டூயிங் அனாலிசிஸ், டோன்ட் டூ மாக் டெஸ்ட். இஃப் யூ ஆர் நாட் டூயிங் அனாலிசிஸ், வை ஆர் யூ ரைட்டிங் மாக் டெஸ்ட்? மாக் டெஸ்ட் எழுதுறதே எதுக்கு? உன்னோட நிலைமை என்ன, நீ படித்ததை வச்சு நீ ஒரு நாள் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுதா, நீ படித்ததை வச்சு எக்ஸாமோட கொஸ்டினை வந்து பிவைக்யூஸ் அட்டன் பண்ண முடியுதா, எக்ஸாமுக்கு இப்படி தானே கொஸ்டின்ஸ் வரும், இப்படி தானே ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது உன்னால் ரீகலெக்ட் பண்ண முடியுதா, அதை அனலைஸ் பண்ணுறது தானே. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் எழுதினாலும் கண்டிப்பாக அனாலிசிஸ் வேணும். ஓகே. ஏன்னா அனாலிசிஸ் பண்ணாதான் உன்னோட மிஸ்டேக்ஸ் என்னென்ன, மிஸ்டேக்ஸ் இதுதான், மிஸ்டேக்ஸ் என்னென்னு தெரிஞ்சா தானே அதை ஓவர் கம் பண்ண முடியும். அப்போ தானே அடுத்த மாக் டெஸ்ட் எழுதும் போதைக்கு இந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் ஆகாமல் பார்க்க முடியும். அப்போ தான் நீ மாக் டெஸ்ட் எழுத உன்னோட ப்ரிப்பரேஷன் லெவல் பாசிட்டிவாக போகும். அப்போ தான் மாக் டெஸ்ட் எழுத உன்னோட நெகட்டிவ் மார்க்கு கம்மியாயிட்டே இருக்கும். அப்புறம் நீ மாக் டெஸ்ட் எழுத உன்னோட ரேங்கு ஏறிட்டே இருக்கும். சொல்றது புரியுது பசங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, கண்டினியூஸ் டெஸ்டிங் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் வித்தவுட் ரிஃப்ளெக்ஷன் என்ன? ஆமாம், ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டேன், ஓகே, கொஞ்சம் உட்காந்து யோசிங்க. இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன், அனாலிசிஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு 5 minutes உட்காந்து யோசிங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னோட வீக்கான போர்ஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுனால தான் இங்கே எனக்கு வந்து மார்க் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ மேபி நெக்ஸ்ட் மாக் டெஸ்ட் எழுதும்போது நான் இதையெல்லாம் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த யோசனை, இந்த ஒரு திங்கிங் ப்ராசஸ் அங்கே நடக்காட்டி அடுத்த மாக் டெஸ்ட் எழுதும்போது உன்னோட எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகே, நீங்கள் இன்னைக்கு ஒரு மாக் டெஸ்ட் எழுதுறீங்க, ஆஃப்டர் 1 week எகைன் ஒரு மாக் டெஸ்ட் எழுதுறீங்க. இன்னைக்கு ஒரு மாக் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் அனாலிசிஸ் ப்ராப்பராக பண்ணலை, இல்லை அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதில் அந்த அனாலிசிஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு யோசிக்கவே இல்லை, அதுதான் ரிஃப்ளெக்ஷன். அப்படின்னா நீங்கள் அடுத்த வாரம் மாக் டெஸ்ட் எழுதும்போது இந்த வாரம் எழுதுனா அதே ஆள் தான், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. இன்னைக்கு பண்ண அதே மிஸ்டேக்ஸ் நீங்கள் இந்த ரிப்பீட் பண்ணுவீங்க, அன்னைக்கும் ரிப்பீட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து growth கிடையாது. growth வரணும்னா என்ன வேணும்? you have to analyze it, you have to reflect it. ஓகே பசங்களா? ஸோ the do's and don'ts of NEET preparation, அதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். the do's and don'ts of NEET 2025. NEET 2025 மட்டும் இல்லை, எப்போ வேணாலும் இந்த மாதிரி அப்ளைக்கு பண்ணலாம். பாருங்க, இதில் டூஸ் என்னென்னு பாருங்க. டூஸ் என்னென்ன பண்ணணும். கிரியேட் a realistic study plan. எஸ், ரியலிஸ்டிக் ஸ்டடி பிளான் என்ன? நீங்கெல்லாம் சூப்பர் ஹீரோஸ் கிடையாது. யூ ஆர் நாட் சூப்பர் ஹீரோஸ். ரியலிஸ்டிக்காக எல்லாரும் சொல்லுவேன். நம்ம படத்தில் மாஸ் ஹீரோ எல்லாம் வரும்போது இப்படியே கால் அசைச்சாலே வந்து புயலெல்லாம் அடிக்கும். அதெல்லாம் படத்தில் பார்க்கலாம், மாசு தான், ஓகே, அதெல்லாம் என்டர்டைன்மெண்ட். ரியலிஸ்டிக்காக யோசிங்க. நம்ம எல்லாம் எந்த ரோபோ கிடையாது. இப்படியே பார்த்த உடனே புக்கில் இருக்கிறதெல்லாம் மக்கப் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் ஹியூமன்ஸ், மனுஷங்க. அப்போது நம்ம பிளான் போடணும். பிளான் போட்டு சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். அதுலேயே வந்து ரியலிஸ்டிக்காக பிளான் போடுங்க. ரியலிஸ்டிக்னா ஓகே, 24 மணி நேரம் இருக்குல்ல, நான் 20 மணி நேரம் படிப்பேன். என்னடா இதெல்லாம் ஒரு பிளானாடா? இதெல்லாம் ஒர்க் ஆகுமா? ஒர்க்கே ஆகாது. ஒரு ஆர்வக்கோளாறாக இருக்கக்கூடாதுல்ல, ப்ராப்பராக இருக்கணும்ல. 24 மணி நேரத்தில் எனக்கு தூக்கம் வேணும், அதுவே 6 மணி நேரம் வேணும். அப்புறம் நான் 3 வாட்டி சாப்பிடணும், அதுக்கு எனக்கு டைம் வேணும். ஓகே, அப்புறம் நான் வந்து எப்படி இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் பேர் கூட பேசணும், அப்போ அதுக்கு ஒரு டைம் வேணும். அதுக்கப்புறம் தான் உனக்கு ஓகே 15 hours ஓகே முடியும், இல்லாட்டி மேக்ஸிமம் 16 hours முடியும். ஓகே, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு லாஜிக்கலாக இருக்குது. அப்புறம் அதில் வந்து பிரேக் பண்ணுங்க.
இந்த 16 மணி நேரம் கண்டினியூஸாக ஒரே ஸ்ட்ரெச்சில் உட்காந்து படிக்க முடியுமா? அது முடியாது. ஸோ அதில் பிரேக் பண்ணிக்கோங்க. 3 hours, 3.5 hours, இல்லாட்டி 4 hours. ஃபிசிக்ஸுக்கு 4 hours, கெமிஸ்ட்ரிக்கு 3 hours, பாட்டனிக்கு 3 hours. அதில் இடையிலும் ஒரு 5 to 10 minutes பஃபர் டைம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் சொல்லியிருக்கேன் பஃபர் டைம் பற்றி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பஃபர் டைம் போடாட்டி உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கூடும். ஏன்னா உங்களுக்கு டைமுக்கு முடிக்க முடியாட்டி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு கூடும். அப்போ அதனால உங்களோட ஃபர்தர் ப்ரிப்பரேஷன் நெகட்டிவாக பாதிக்கும். ஓகே, ஸோ பஃபர் டைம் எல்லாம் கொடுக்கணும். அப்படி ஒரு ரியலிஸ்டிக் பிளான் போடுங்க. ஓகேவா பசங்களா? சம்டைம்ஸ் மேபி அடுத்த நாள் காலை எந்திரிக்க முடியலை, ரொம்ப தலைவலிக்குது, மேபி யூ மே ஹாவ் ஃபீவர், அப்படியெல்லாம் வரலாம். அப்படி வரும்போது பதட்டப்படக்கூடாது. என்னோட நாள் போச்சு, நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள்லாம் வருவாங்க. அப்படி வந்தால் ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்னால் உடம்புக்கு முடியலை, என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து இன்னைக்கு ஏதோ எதுவும் பண்ணிடாமல் இருக்காதீங்க. பட் அந்த யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ஹெக்டிக்காக பண்ண முடியலை, இன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளான டாபிக் எல்லாம் இனிமேல் ரிவைஸ் பண்ண வேண்டிய சிம்பிளான டாபிக் எல்லாம் இருக்குல்ல, சிம்பிள் சாப்டர்ஸ். உங்களுக்கு அவ்வளவு பிரெயினுக்கு அவ்வளவு டென்ஷன் தராத சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த சாப்டர்ஸ் எல்லாம் அன்னைக்கு எடுத்து படித்து பாருங்க. ரொம்ப டயர்டாக இருக்கா? ஓகே, அதுவும் வேண்டாம், படுத்து தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, மெடிசன் எடுங்க. மேபி நெக்ஸ்ட் டே நமக்கு வந்து மறுபடியும் எடுத்து படிக்கலாம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் ஹேப்பனிங். ஓகே, எல்லாருக்கும் இருக்கும். ஏன் இப்படி என்னோட லைஃப்ல மட்டும் நடக்குது அப்படியெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாலாம் யோசிக்காதீங்க. சோல் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் பிவைக்யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கன்சிஸ்டண்டாக படிக்கணும். இல்லை 2 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ண 3ஆவது நாள் ரெஸ்ட், அப்படி கிடையாது. எல்லா நாளும் படிக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டண்டாக ஒர்க்கபிள் பிளானை மட்டும் எடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்டை புரிஞ்சு படிங்க. ஓகே, மைண்ட் மேப் மாதிரி ஒரு மேப்பிங் கொடுத்து ஒரு டாப்பிக்கு இன்னொரு டாப்பிக்கு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா அது ரீட்டைன் ஆகும், அதிகமாக ரீட்டைன் ஆகும். அதான் வாட் ஆர் த டோன்ட்ஸ். இதெல்லாம் டூஸ். ஓகே, இதெல்லாமே டூஸ். ஓகே, டோன்ட்ஸ் இல்லை, இதெல்லாமே டூஸ். ரிவைஸ் ரெகுலர்லி சொன்னேன்ல. எஸ்பெஷலி அந்த ட்ரை டாபிக்ஸ் எல்லாம் வந்து பீரியாடிக்காக ரிவிஷன் கொடுக்குற மாதிரி நீங்கள் அதுக்கு அதிகமாக மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை டாப்பிக்கு மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன். இல்லை அப்படி இல்லை நார்மல் டாப்பிக்கா அப்படின்னாலும் ரிவிஷன் வேணும். ஓகே, பட் மல்டிபிள் டைம்ஸ் வேண்டாம், பட் அதுவும் வேணும். டேக் பிரேக்ஸ். ஒரு 3 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட் படித்தேன், ஒரு பிரேக் எடு, 5 minutes 10 minutes பிரேக் எடு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிரேக்கில் வந்து நீங்கள் சின்னதாக சாப்பிடலாம். ஓகே, இப்போது எப்படின்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்களா வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இருப்பாங்க, அது ஒரே அடியில் சாப்பிடாமல் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஒரு 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நார்மலாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி டைமில் ஒரு போர்ஷன் சாப்பிடுங்க. இன்னொரு போர்ஷனை வந்து எடுத்து அங்கே வைங்க. அது வந்து இப்போ ஒரு 2 மணி நேரம் படித்ததுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுக்கணும், அப்போ சாப்பிடலாம். ஓகே, சாப்பாடு வந்து ஒரே டைமில் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்றத விட கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா அதுவும் நல்லது, அது டைஜஸ்ட் ஆகுறதும் நல்லது. ஓவர் ஈட்டிங் வந்தால் நமக்கு வந்து ப்ராப்பராக படிக்க முடியாது, கான்சன்ட்ரேஷன் வராது. ஸோ அதுவும் லஞ்ச் எல்லாம் பாருங்கள், லஞ்சு இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, லஞ்சாக இருந்தாலும் டின்னராக இருந்தாலும் ஓகே, நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்றத வந்து 2 போர்ஷனை டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு போர்ஷன் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் படிங்க. படித்து எக்ஸாஸ்ட் ஆகும் இல்லை, ஒரு பிரேக் வேணும்னு தோணும் இல்லை, அந்த டைமில் அந்த பிரேக் எடுக்கிற டைமில் மிச்சம் இருக்கிற போர்ஷனும் சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அது வந்து ப்ராப்பராக இருக்கும், ஓவர் ஈட்டிங் ஃபீலிங் வராது. ஸோ தட் நமக்கு வந்து எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். அதே டைமில் ட்ரிங்கிங் வாட்டரை வந்து அப்பப்போ அடிக்கடி சிப் பண்ணிகிட்டே இருங்க, அது மறந்துடாதீங்க. கரெக்டாக ஸ்டே ஹெல்த்தி. யூஸ்வலி நீங்கள் ஸ்டே ஹெல்த்தி ஆகிடுவீங்க. இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதும் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் எல்லாம் இதே மாதிரியாக இருந்தாலும் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. கிளியர் யூர் டவுட்ஸ். டவுட் வருவாங்க, படிக்கும்போது டவுட் வருவாங்க. அந்த டவுட்டை வந்து அப்படி நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை மறுநாளைக்கு பார்த்துக்கலாம், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாமல் அப்போவே வந்து டவுட்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, இஃப் யூ ஆர் நீங்கள் டெய்லி ஃபேக்கல்ட்டிஸை மீட் பண்ணுறீங்கன்னா அப்போ அங்கேயே கிளியர் பண்ணுங்க. இல்லை வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிளியர் பண்ண முடிஞ்சோ அதை கிளியர் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் யாருக்காவது அந்த சாப்டர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் அவங்ககிட்ட கேட்டு அதை கிளியர் பண்ணிவிடுங்க. ஓகே, டவுட்ஸை கிளியர் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து ஸ்டடீஸில் வந்து நமக்கு வந்து ஓகே அதுக்கு அடுத்த டாபிக் எல்லாம் படிக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டோன்ட்ஸ். ஓகே, டோன்ட்ஸ் அவாய்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன். அதான் இன்னைக்கு பண்ணல, நாளைக்கு பார்த்துக்கலாம். எவ்வளோ நாள் தான் இருக்குது? அப்படி 35 days தான் இருக்குடா. அப்போது நாளைக்கு பார்த்துக்கலாம்னா அப்புறம் பார்த்துக்கலாம் தான், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் தான். ஸோ டோன்ட் ஸ்கிப் சப்ஜெக்ட். ஓகே, இந்த சப்ஜெக்டையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எனக்கு பயாலஜி ரொம்ப பிடிக்கும், ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்காமல் விட்டுடாதீங்க. கரெக்டாக அதே மாதிரி சாப்டர்ஸும் அவ்வளோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த சாப்டர்ஸ் நான் தொடவே மாட்டேன் அப்படியெல்லாம் இல்லைன்னா அந்த சாப்டர் வந்து எதுவும் உங்களுக்கு படித்து ஓகே ப்ராப்பராக படிக்கிறதுக்கு எதுவுமே இஷ்டம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோ வந்து பாருங்கள். நல்ல வியூஸ் எல்லாம் இருக்கிற யூடியூப் வீடியோ, நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த
எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக நடத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ கமெண்ட் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் அந்த வீடியோ மாதிரி பாருங்கள். வீடியோ வந்து பாருங்கள். ஒன் ஷாட் இருக்கலாம், பிவைக்யூ இருக்கலாம். ஓகே, சாப்டர் படிக்க பிடிக்கலையே, அட்லீஸ்ட் அந்த சாப்டரோட பிவைக்யூ டிஸ்கஷன் மட்டும் இருக்கும்ல, அதையாவது பாருங்கள். ஏன்னா சேம் கான்செப்ட், சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆவாங்க நீட்டுக்கு. எதுக்கு மிஸ் பண்ணிட்டுருக்கோம்? ஓகே, தென் அவாய்ட் மல்டி டாஸ்கிங். மல்டி டாஸ்கிங் என்ன? ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது அந்த சப்ஜெக்ட் படிங்க, அவ்வளோதான். இப்போ ஃபிசிக்ஸுக்கு டைம் கொடுத்துருக்கீங்க, அந்த ஃபிசிக்ஸ் படிக்கிற டைமில் வந்து ஃபிசிக்ஸே படிங்க, அதுக்கு இடையில வந்து கெமிஸ்ட்ரி வந்து பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஓகே சில பேர் இருக்காங்க மியூசிக் கேட்டுட்டு படிக்கலாம். மியூசிக் கேட்டுட்டு படிக்காதீங்க. உங்களுக்கு பிரேக் வேணுமா, பிரேக் எடுக்கும்போது வேணும்னா நீங்கள் உங்களுக்கு பாட்டு தான் பிடிக்கும்னா பிரேக் டைமில் வந்து ஒரு பாட்டெல்லாம் கேட்டுக்கோங்க. பாட்டு ஹெட்செட் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் படிக்கிறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கேஷுவலானது, ரிசல்ட் வராது. டோன்ட் ஓவர் யூஸ் கேட்ஜெட்ஸ். அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இல்லை முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்குன்னு ஒரு டைமு, அதுக்குன்னு ஒரு என்ன யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஆனால் அது வந்து ஒன்ஸ் கையில் எடுத்தேன்னா பிரச்சனை ஆகிடும். அதான் அவாய்ட் கம்பேரிங் யுவர் செல்ஃப். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காரணும், எல்லாம் நல்லது தான். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட, நீட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட. ஓகே, அவங்க வந்து நீட் ப்ரிப்பேர். ஓகே பசங்களா, நீங்கள் சோஷியலைஸ் பண்ணும்போது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாத வேற ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்து உட்காராதீங்க. ஏன்னா அவங்களோட டிஸ்கஷனே வேறையா இருக்கும். அதில் உட்காந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் தான் ஆகும். அதில் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்காது, மேபி டிமோட்டிவேஷன் தான் கிடைக்கும். சொல்லுவாங்க, என்னடா இருக்கு நீட்டு, தூக்கி போட்டுட்டு வாடா, இந்த கோர்ஸ் இருக்குடா, அந்த கோர்ஸ் இருக்குடா. டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. டிஸ்ட்ராக்ட் ஆனால் போனதுக்கப்புறம் படிக்கிறது வேணுமா, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு வேணுமா, அப்படி ஒரு தாட் வரும். ஸோ டோன்ட் டூ தட். நான் சொன்னேன்ல சோஷியலைஸ் பண்ணுறதுன்னு, அது எதுக்கு? ஒரே கோல்க்காக ட்ரை பண்ணுறவங்கல்ல அந்த குரூப்பில் தான் உட்காரணும். ஓகே, டோன்ட் ஃபார்கெட் மாக் அனாலிசிஸ். எஸ், கண்டிப்பாக அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவாய்ட் இக்னோரிங் என்சிஆர்டி. என்சிஆர்டி தானே நமக்கு அந்த புக்கை பேஸ் பண்ணி தானே அவங்க கொஸ்டின்ஸ் போடுறாங்க. ஸோ என்சிஆர்டி எஸ்பெஷலி ரீசன்ட் 4-5 இயர்ஸில் வந்து என்சிஆர்டியில் வெளியே இருந்து கொஸ்டின் கேட்குறதே இல்லை. ஸோ இதுக்கு தேவையில்லாமல் அந்த புக்கு இந்த புக்கில் எடுத்து படிக்கணும். ட்ரஸ்ட் என்சிஆர்டி. ஓகே, அண்ட் அவாய்ட் லேட் நைட் ஸ்டடீஸ். ஓகே, என்ன சொல்கிறது, அது வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க. சில பேருக்கு டே டைமில் படிக்கவே முடியாது. எக்ஸப்ஷன் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஜெனரலி நம்ம சொல்லும்போது எப்பவுமே லேட் நைட்டாக படிக்கிறதுலாம் நல்லது கிடையாது. ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு டைமு. அப்படி தான் நம்ம நேச்சரு, கடவுள் அப்படி தான் படைச்சிருக்காங்க. ஸோ நைட் இஸ் ஃபார் ரெஸ்ட்டு தான். டே டைமில் ரெஸ்ட் இல்லை, டே டைமில் ஒர்க்கு தான், வேலை பண்ணுற டைம் தான். ஓகே, ஸோ அந்த ஒரு நேச்சர் இருக்குது. அது நேச்சருக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் ட்ரை பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டம் தானே. பட் சில பேர் இருக்காங்க, எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க. நான் சொன்னேன் எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ ஜெனரலி சொல்லும்போது அவாய்ட் லேட் நைட் ஸ்டடீஸ். டோன்ட் நெக்லெக்ட் மென்டல் ஹெல்த். டென்ஷன் ஆகாதீங்க. படித்து புரியலை சார், எனக்கு 35 டேஸில் எல்லாம் முடிக்க முடியுமா தெரியாது. அதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகி பேரண்ட்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டு, வீட்டில் எல்லாம் சண்டை போட்டு வேண்டாம். ஏன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்து காமாக இருந்தால் தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் நல்லா போகும். நம்ம படித்ததெல்லாம் நம்மளால் ரீகலெக்ட் பண்ண முடியும், எக்ஸாமுக்கு எழுத முடியும். நிறைய விஷயங்கள் இருக்காங்க. ஸோ இந்த மென்டல் ஹெல்த்தையே நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே பசங்களா, ஸோ இதுதான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீடியோ பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ட்ரைக் ஆகிற பாயிண்ட்ஸ் இருப்பாங்க. சில பாயிண்ட் எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகாது, பட் தெர் ஆர் சம் பாயிண்ட்ஸ். ஓகே, இது வந்து எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, என்னோட பிரச்சனை தான் சார் சொல்லியிருக்குது அப்படின்னு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒர்க் ஆகிற மாதிரி டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். யோசிங்க, மிஸ்டேக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதை டேக்கிள் பண்ணுங்கள். டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் நான் இங்கே சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து எஃபெக்டிவாக போகணும், அந்த ஆசையில் தான் இந்த வீடியோ எல்லாம் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அண்ட் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உடனே வந்து நம்ம சேனலில் பிவைக்யூ சீரீஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களோட ரிவிஷன் டைமில், உங்களோட நீட் ஃபைனல் ரவுண்ட் ப்ரிப்ரேஷனில் வந்து கண்டிப்பாக ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஸோ ரெகுலராக கிளாஸஸை பாருங்கள். தேவையில்லாமல் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுங்க. ஓகே, என்டர்டைன்மெண்ட்டு, அதர் சோஷியல் மீடியா இஷ்யூஸு அதெல்லாம் என்டர் பண்ணாதீங்க. பொலிட்டிக்ஸில் என்ன நடக்குது, சினிமாவில் இப்போ ரீசெண்டாக என்னென்ன ரிலீஸ் வரப்போகுது, அங்கே இருக்கிற கோசிப் என்ன, இங்கே இருக்கிற கோசிப் என்ன, அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாட்டி கூட மே 4 நீங்கள் சந்தோஷமாக வரலாம். மே 4 எழுத போகிற எக்ஸாம் நீட் எக்ஸாமு. அதுக்கு படிக்க வேண்டியது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜூவாலஜி, இந்த 4 சப்ஜெக்ட் தான். ஸோ இனிமேல் இருக்கிற 35 டேஸில் இந்த 4 சப்ஜெக்டில் உங்களால் எவ்வளவு அந்த சிலபஸுக்குள்ளே இருந்து எவ்வளவு இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமோ அதை பாருங்கள், அந்த வேலையை பாருங்கள். ஓகே, பொலிட்டிக்ஸு, சோஷியல் இஷ்யூஸு, அதே மாதிரி நியூ மூவி ரிலீஸு, அதே மாதிரி திருவிழா, பண்டிகை, ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஓகே, அதிலெல்லாம் இந்த 35 டேஸில் இக்னோர் பண்ணாலும் யாரும் உங்களை குறை சொல்ல மாட்டாங்க.
உனக்கு அது தெரியாதான்னு குறை சொல்ல மாட்டேன். குறை சொன்னா குறை சொல்ல போகட்டும். எல்லாரும் நம்மளை வந்து கை கொடுப்பாங்க. டிட் அ குட் ஜாப் மேன், யூ டிட் அ குட் ஜாப் மேன், ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எப்படி எப்போ சொல்லுவாங்க? அன்னைக்கு அந்த எக்ஸாம் நீங்க நல்லபடியா முடிச்சாதான் சொல்லுவாங்க. எனக்கு இந்த படத்தை பத்தி மொத்தம் தெரியணும், இந்த படத்தோட ரிவ்யூ எல்லாம் நான் பார்த்தேன்டா. அதுக்கு யாரும் வந்து குட் ஜாப் மேன், நீட்டு ப்ரிப்பேர் பண்ற டைம்ல வந்து இதை பத்தியாடா நீ படிச்சுட்டு இருக்கேன் யாரும் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ டோன்ட் டூ தட். ப்ரையாரிட்டைஸ் யுவர் டைம். எதுக்கு நான் டைம் அலோகேட் பண்ணணும்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரையாரிட்டைஸ்ல இருந்து டிவேட் ஆகிடாதீங்க. ஃபோக்கஸ்டாக இருங்க, ஸ்டேபிளாக இருங்க, கன்சிஸ்டண்டாக இருங்க, அல்டிமேட்லி சந்தோஷமாக இருங்க. ஒரு ஒப்ஜெக்டிவ் இருக்குது, ஒரு ஃபோக்கஸ் இருக்குது, ஒரு கோல் இருக்குது, அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ரிப்பரேஷனில் தான் நான் இருக்கோம், எனக்கு எந்த டீவியேஷனும் கிடையாது, எனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது அப்படின்னா that give you happiness. ஒன்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் உனக்கே கில்ட் ஃபீலிங் வரும். ஸோ டோன்ட் டூ தட். இன்னொரு நெக்ஸ்ட் டைமில் டிவியேட் ஆகிடாதீங்க. இது வரைக்கும் ஆனதெல்லாம் ஓகே பரவாயில்ல, இனிமேல் ஆகிடாதீங்க. ஏன்னா இருக்கிறது கம்மியான டைம். ஓகே பசங்களா, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம செஷன்ஸோட நோட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி கிடைக்கும். அந்த கம்யூனிட்டிக்குள்ளே நோட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஓகே, எஸ். அண்ட் சைலத்தோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் ஸ்டில் கோயிங் ஆன். நிறைய பேர் அட்மிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் வந்து எங்கெல்லாம் இருக்குது? திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் சென்டர்ஸில் நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் இருக்குது பசங்களா. ஸோ உடனே அட்மிஷன் எடுங்க, சிஸ்டமேட்டிக்காக படிப்பீங்க. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் இருக்குது நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராமில். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, திஸ் இஸ் யுவர் சான்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அண்ட் நம்மளோட ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் வந்து அதுவும் போகுது. ஜஸ்ட் 6,000+ GSTயில் உங்களுக்கு வந்து தரமான ப்ரிப்ரேஷன் கிடைக்கும். ரெகுலர் கிளாஸஸ், லைவ் ரெக்கார்டட் எல்லாமே இருக்கும், மாக் டெஸ்ட் இருக்கும். ஓகே, டவுட் கிளியரிங்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக பிளான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆன்லைன் இல்லாட்டி ஆஃப்லைன் ஆப்ட் பண்ணிக்கோங்க. இதை விட ஒரு பெட்டர் பிளான் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே பசங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த செஷனை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படிக்கிற இந்த டைமில் வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ அதனால வந்து செஷனில் வந்து தேவையில்லாத எதுவும் பேசலை. ஸ்டிக் டு த டாபிக். இது வந்து இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு மெசேஜ் தான், அதனால தான் இந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.